பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடசென்னையில இருந்து. இப்போ நான் நிக்கிற இடம் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுங்க. இந்த கோட்டை தான் இந்தியாவிலேயே முதலா பிரிட்டிஷ் கவர்மெண்டால 1639ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாங்க. இந்த கோட்டையில தாங்க நம்மளோட சட்டமன்றம் நடக்குது. அப்புறம் இங்க ஒரு மியூசியமும் இருக்குதா சொல்றாங்க. இப்ப வர ஆகஸ்ட் 15க்காக இந்த இடம் ரொம்பவே அழகா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் இங்க விடுவாங்களா வண்டின்னு சொல்ல முடியாது. ஃபுல்லா ரெடியான பிறகு வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. இப்ப பாருங்களேன், கொடி கம்பம் இருக்கு பாருங்க, இங்கதான் கொடியை ஏத்துவாங்க. ரொம்ப பாதுகாப்பான இடங்க இது. எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே நெகேமியா ஐயா தாங்க ஞாபகத்துக்கு வந்தாரு. அவரை சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துல சூசான் அரண்மனையில அர்த்தசஷ்டா அப்படின்ற ராஜா கிட்ட பான பாத்திரக்காரனா இருந்தாரு. அவருக்கு ஒரு செய்தி வந்துச்சு, தன்னுடைய தேசமான எருசலேம் தேசம் பாழாக்கப்பட்டிருக்கு, அங்க அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்குது, வாசல் எல்லாம் எரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு கேட்டோன்னு ரொம்ப துக்கமுகம் ஆயிட்டாரு. ஒரு வழியா ராஜாவோட அனுமதியை பெற்றுக்கிட்டு அவரு தன்னுடைய தேசமான எருசலேம் தேசத்துக்கு போனாரு. போனவர் சும்மா இல்லைங்க, அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து அவங்க கிட்ட எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொல்லி அந்த அலங்கத்தை வெறும் 52 நாள்ல கட்டி முடிச்சாங்க. அது மட்டும் இல்லங்க, அவர் கட்டும் போது சாதாரணமான சூழ்நிலையில சன்பலாத்தும் தொபியான்றவங்களும் எதிராளிகளா அவருக்கு நிறைய நெருக்கங்களை கொடுத்தாங்க. ஒரு கையில ஆயுதமும் இன்னொரு கையில தன்னோட அந்த வேலை செய்ய வேண்டிய கருவிகளை வச்சுட்டு வேலை செஞ்சாங்களாம். என்ன ஆச்சரியங்க. ஒரு இடத்துக்காகட்டும் ஒரு நாட்டுக்காகட்டும் அந்த மதில் சுவரான அந்த கோட்டை போல அந்த அலங்கம் ரொம்பவே முக்கியங்க. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நம்புற உங்களுக்கு அவரே பாதுகாப்பு. God bless you all.